விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான். விஷ்ணு அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். இது வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இப்போ அவன் வந்து மாத்துறான், பொய் சொல்றான். விஷ்ணு இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவாரு, அநாகரிகமா பேசுவாரு வரைக்கும் கேட்டு விஷ்ணுவை நாங்க பிளாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட். எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். சென்னையைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். மேலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் விஜய் குறித்து விமர்சித்தால் அவர்களை கடுமையாக பேசி வீடியோ வெளியிடுவதையும் விஷ்ணு வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் விஷ்ணுவை சில இளைஞர்கள் சேர்ந்து தாக்கும் வீடியோ வெளியானது. நண்பனின் தங்கையிடம் விஷ்ணு பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் தன்னுடைய அண்ணனிடம் நடந்தது குறித்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு சென்ற அந்த இளம்பெண்ணின் அண்ணனும் அவரது நண்பர்களும் விஷ்ணுவை தாக்கி மன்னிப்பு கேட்க வைத்தனர். நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அதை படின்ற அதை படி கட்டு அப்படியே. விஷ்ணுவை தேடிச் சென்ற போது அவருடைய அலுவலகத்தில் ஆணுரை பாக்கெட்டுகள் இருந்துள்ளது. ஒரு யூடியூப் சேனல் அலுவலகத்தில் ஆணுரைகள் எதற்கு என அதை காட்டியபடி அவர்கள் தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தன் கட்சி தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளை விர்ச்சுவல் வாரியர் என பாராட்டிய 3 நாட்களில் விஜயின் ஆதரவாளரான விஷ்ணு பாலியல் புகாரில் சிக்கி தாக்கப்பட்டது அக்கட்சியினரிடையே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் தாக்கப்பட்டது தொடர்பாக விஷ்ணு விளக்கமளித்தார். அதில் சந்தோஷ், ரகுநாத் மற்றும் காயத்ரி ஆகியோர் திட்டமிட்டு சதி செய்து தன்னை மிரட்டி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டதாகவும் இதை தர மறுத்ததால் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் விஷ்ணு புகார் அளித்திருந்தார். அவரை நாங்கள் அடித்தோம் தான், 2 அறை தான் அடித்தோம். அவர் குத்தணும், அவர் வந்து இது பண்ணோம், அவர் சொன்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கு காரணம் இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கணும், இது தெரியணும், அவன் ஒய்ஃபுக்கு தெரியணுன்றதுக்காக ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு வந்தோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காம நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரில, நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோனை மட்டும் வாங்கி நீங்கள் எனக்கு வச்சுக்கோங்க, நான் வந்தவொடனே கொடுத்துடுங்க அப்படின்னாங்க. விஷ்ணுவை அனுப்பிச்சோம். விஷ்ணுவை அனுப்பிச்ச 25 மினிட்ஸில் வந்து அஸ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அஸ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு எல்லா எவிடன்ஸ் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இதனிடையே விஷ்ணுவின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் சகோதரர், அவரது மனைவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விஷ்ணு தாக்கப்பட்ட நாளில் நடந்தது என்ன என்பது குறித்தும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். சம்பவம் நடந்த நாளன்று விஷ்ணுவின் செல்போனை பறித்து பார்த்தபோது அதில் அவர் பல பெண்களோடு ஆபாசமாக பேசியிருப்பது தெரியவந்தது என்றும் அவரது வாயில் உண்மையை வரவழைக்க வேண்டும் என்பதனாலேயே அவரை தாக்கி வீடியோ எடுத்ததாகவும் கூறினர். மேலும் விஷ்ணு பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டது தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த தகவலை விஷ்ணுவின் மனைவி அஸ்மிதாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு சொன்னபோது வீடியோக்களை போலீசிடம் அனுப்ப வேண்டாம் என்றும்
விஷ்ணுவுடன் தனக்கு விவாகரத்து பிரச்சனை நிலவி வருவதால் தான் அதை பயன்படுத்திக் கொள்வதாக கூறி வீடியோக்களை வாங்கிக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விஷ்ணுவை தாக்கிய வீடியோக்களை தாங்கள் வெளியிடவில்லை என்றும் அதனை விஷ்ணுவின் இன்ஸ்டாகிராம் ஐடியை கைப்பற்றி அவரது மனைவியே பதிவேற்றம் செய்ததாகவும் கூறியுள்ளனர். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, சரி போலீஸ்க்குலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப் கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். அவங்களே வந்து இல்லை கொடுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுவும் சொன்னோம், நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போலீஸுக்கு தான் போக போகிறோம். ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க. அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணாக எனக்கு புரியுதுங்க, அவங்க ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், அவங்க இந்த லாஸ்ட் 1 வீக்கில் அவங்க வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டோரி வெளியில் வரும். இது மட்டுமல்லாமல் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மீது பெங்களூருவில் 70 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக தங்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் விஷ்ணு செயல்படுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களோடு அவர்கள் புகாரளித்துள்ளனர். இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சிக்கியுள்ள தாவேக ஆதரவாளர் விஷ்ணு மீது எதிர்தரப்பினர் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.